லாஸ்ட் வீடியோல E3D SP3D க்கு ஜாப் ஓபனிங் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸ்டூடண்ட்ஸ் E3D SP3D கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஜாப்ல இல்லாதவங்க சோ நம்மளோட வீடியோவை பார்த்து அவங்களோட சிவியை ஃபார்வர்ட் பண்ணிருந்தாங்க. சோ சிவி ஃபார்வர்ட் பண்ண கேண்டிடேட்ஸை கூப்பிட்டு நம்ம அவங்களுக்கு கரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் அண்ட் இன்டர்வியூல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, சோ டெக்னிக்கலா என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வரும், சோ அதுக்கான டவுட்ஸ் எல்லாம் நம்ம கிளாரிஃபை பண்ணோம். சோ அவங்க இப்போ இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு லாஸ்ட் வீக் கம்பெனில ஜாயின் பண்ணிருக்காங்க. சோ எல்லாரோட வீடியோவும் எங்களால போஸ்ட் பண்ண முடியல. எக்ஸாம்பிளுக்கு ஒரே ஒரு வீடியோ மட்டும் நாங்க போஸ்ட் பண்ணிருக்கோம். கரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம்ல என்ன நடந்துச்சுன்னா இப்போ நான் சொல்றேன். சோ எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் டெக்னிக்கலா இருந்த ரெஸ்யூமை சோ டெக்னிக்கலா என்ன மாதிரி ப்ரொஃபஷனலா ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தோம். சோ HR ரவுண்ட்ல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, டெக்னிக்கலா என்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, கோர் ரிலேட்டடா என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, சோ இந்த மாதிரி கைடன்ஸ் எல்லாமே நாங்க எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கைட் பண்ணோம். சோ அந்த மாதிரி அவங்க ஃபுல்லா எங்க கிட்ட இருந்து நல்ல கைடன்ஸ் கத்துக்கிட்டு ஒன்ஸ் அவங்க இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணாங்க. சோ இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஒன்ஸ் இங்க அவங்களுக்கு நாங்க கைட் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டதால அவங்க அந்த இன்டர்வியூக்கு கரெக்டான ஆன்சர் சொல்லி இப்ப அவங்க எல்லாமே ஜாப்க்கு பிளேஸ் ஆகியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஜாப் நாங்க வாங்கி தருவோம்னு சொல்லல. சோ ஜாப் அசிஸ்டன்ஸ் நாங்க பண்ணுவோம். ஜாப் அசிஸ்டன்ஸ் என்னன்னா ஒன்ஸ் ஓபனிங்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவோம். ஒன்ஸ் இன்டர்வியூல உங்களோட பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி நீங்க பிளேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அந்த பெர்ஃபார்மன்ஸை காட்டுறதுக்கு ஃபுல் கைடன்ஸ் எங்க சைட்ல இருந்து நாங்க என்னென்ன சப்போர்ட் உங்களுக்கு கொடுக்கணுமோ எல்லாமே நாங்க உங்களுக்கு பண்ணி தருவோம். சோ ஒரே ஒரு வீடியோ மட்டும் உங்களுக்காக இது. ஹாய், என் பேர் ஜோஷன். நான் கஜிரா டிராயிங் சொல்யூஷன்ல SP3D E3D கோர்ஸ் பண்ணியிருந்தேன். நான் சிவில் இன்ஜினியரிங். அப்புறம் ஜாபுக்கு வந்துட்டு கஜிராலேருந்து நான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கம்பெனிக்கு நான் போய் அப்புறம் 6 months ட்ரைனிங், அதுக்கப்புறம் அந்த ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் கல்ஃப்க்கு அனுப்பிச்சி விடுவேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ட்ரஸ்டபிள் கம்பெனி தான் அது. ஜாப் வந்துட்டு ஒரு 5 years 6 years எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்புறம் இது ஒரு பெரிய ஒரு டாப்பான ஒரு உங்களோட ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ அதனால் இந்த ஜாபை வந்து விட்டுறாதீங்க. இது இங்கே வாங்க, இங்கே வந்து மேனேஜர்ஸாக இருப்பாங்க, அவங்கக்கிட்ட பேசுங்க. எல்லாருக்கிட்டையும் பேசி எடுத்து அந்த ஜாபுக்குள்ள எடுத்து இது மாதிரி போக பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கல்ஃப்க்கு அந்த மாதிரிலாம் போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட வேல்யூவே தனி. ஸோ என்றைக்குமே இந்த SP3D E3D இந்த கோர்ஸ் சரி, இந்த பைப்பிங் டிசைனிங் இன்ஜினியரிங் சரி, அதில் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் இருந்தாலும் சரி, என்றைக்குமே வேக்கன்சி இருக்குது, அதுக்கு வேக்கண்ட்டும் இருக்குது. அது புரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.